சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் என்னென்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டும் என்ற தலைப்பில் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சேல் அக்ரிமெண்ட். சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணுறது நல்லதா பண்ணாமல் இருக்கிறது நல்லதா, விற்பவருக்கு எது நல்லது, வாங்குவோருக்கு இது நல்லது, அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்னென்ன லாபம், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, மொத்தத்தில் நம்ம என்ன மாதிரி செயல்படுவது எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது குறிப்பாக, இதுதான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. இப்போ சேல் அக்ரிமெண்ட்ன்றது இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துட்டோம். சேல் அக்ரிமெண்ட்ன்றது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புனா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் சட்டப்படி செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சேல் அக்ரிமெண்ட்னு போட்டிங்கன்னா அதுக்கு வேலிடிட்டி இருக்கணும்னா அது கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அது ஒரு சட்டப்படி செல்லும். இப்போ அதனால் சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குவோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகிடுது, வாங்குவோர் பாதி தொகை வாங்கிட்டாரு, இல்லை ஒரு முக்கால்வாசி தொகை வாங்கிட்டாரு, உங்களுக்கு தராமல் உங்களுக்கு விற்காமல் ஒரு வேற ஒருத்தருக்கு விற்க போனான்னா ரிஜிஸ்ட்ரார் சேல் பண்ண விட மாட்டார். ரிஜிஸ்ட்ரார் என்ன சொல்லுவார், எப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த சேல் அக்ரிமெண்ட்டை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த யாருக்கோட சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இப்போ நீங்கள் இதை தூக்கி விற்கணும்னு வந்தீங்கன்னா நான் விற்க விட மாட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன், நீங்கள் அந்த பழைய சேல் அக்ரிமெண்ட் இருக்கனால நீ அவருக்கு மட்டும்தான் நீ விற்க முடியும், வேறவருக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பர்ச்சேஸரை பொறுத்த வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட்டை போடுறதுன்றது ஒரு லாபகரமான விஷயம். விற்பவரை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட சேல் அக்ரிமெண்ட் போட்டுறீங்க, ஒரு 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஒரு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்து சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்க, 3 மாதத்தில் முடிக்கணுன்ட்டு, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே அவர் வாங்குறவர் பேலன்ஸ் சேல் கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு, சேல் டிரான்சாக்ஷன் முடிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஆனால் போய் நீ வேலை விட்டுட்டு போட்டு வேற ஆளை போய் பார்த்துட்டு வேற ஆள்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போட்டு சேலிட்டு போடலான்னு போனீங்கன்னா ரிஜிஸ்டர் என்ன சொல்லுவார், நீ ஏற்கனவே சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கப்பா, அதனால் நான் உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அவருக்கு தான் நீ விற்றாகணும், இல்லைன்னா நீ இந்த சேல் அக்ரிமெண்ட்டை கேன்சலேஷன் பண்ணிட்டு வா, கேன்சலேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வேற ஆள் வைக்க முடியும்னு சொல்லுவார். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஏற்கனவே சேல் அக்ரிமெண்ட் போட்டு வர வாப்பா கேன்சலேஷன் பண்ணி கொடுன்னா பண்ண வரேன்னா அது சமஸ்ய நிறைய இடங்களில் பண்ண மாட்டேன்றார். அப்போ என்ன பண்ணுறது, நீ என்கிட்ட நீ இதை 1 கோடி ரூபாய் விற்கிறேன்னு சொன்னேன், வேற ஒருத்தர் ஆளுக்கு 1.25 கோடி ரூபாய் விற்கிறேன்னு பார்க்குறேன், இப்போ அந்த லாபத்தில் எனக்கு பங்கு கொடு, பாதி காசு எனக்கு கொடு, அப்போ தான் நான் கேன்சலேஷன் ஒத்து வருவேன் அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணார். அப்போது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுறது, இது விற்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் போடுறதுன்றது வாங்குபவருக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். விற்பவருக்கு ஒழுங்காக டிரான்சாக்ஷன் நடந்தால் பிரச்சனை இல்லை, விற்கணும் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க, வேற ஆளுக்கு விற்க முடியுமானா விற்க முடியாது, அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் போட்டுருக்கக்கூடிய ஒரு சொல்லுவார். ஸோ விற்பவரை பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் பாசிபிள் முடிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக சேல் அக்ரிமெண்ட்டே போடாமல் சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் விற்கிறது தான் புத்திசாலித்தனம். வாங்குவோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த அட்வான்ஸுக்கு சேல் அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பிடிமானமான விஷயம். அது மூலிமா விற்பவரை உங்களை தவிர வேறு யாருக்கும் விற்க விடாமல் ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. சேல் அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இப்போ நிறைய டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிம்பாங்க.
உண்மையான சேல் ப்ரைஸ் கன்சிடரேஷன் 1 கோடி ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஒத்துருப்பாங்க. ஆனால் சேல் லீடு போடும்போது 1 கோடி ரூபா போடாமல் பாதி ஒரு 60 லட்சம் 70 லட்ச ரூபாய்க்கு தான் விற்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அது 60 லட்ச ரூபான்றது வந்து ஒரு ஒயிட் அமௌண்ட், மீதி 40 லட்ச ரூபான்றது பிளாக் அமௌண்ட். இப்போ சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒயிட் அமௌண்ட் இந்த நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்களோ, முதல்ல சேல் அக்ரிமெண்ட் வந்து 1 கோடி ரூபா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் 1 கோடி ரூபாய் தான் நீங்கள் சேல் டீட் போட்டாகும். மாற்றி போட்டிங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீ ஏற்கனவே சேல் அக்ரிமெண்ட்டில் 1 கோடி ரூபா போட்டிருக்கியப்பா, இப்போ எப்படி குறைச்சி வாங்குறேன், ஒத்துக்க முடியாது, 1 கோடி ரூபாய்க்கு உள்ள போட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் அமௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வேறு ஒரு டாப்பிக்கு. ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனீங்கன்னா, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டிங்கன்னா, அப்போ முதல்ல 1 கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சேல் அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, சேலீடு போட போகிறீங்க. சேலீடு போடும்போது நான் 60 லட்ச ரூபாய்க்கு தான் போட்டிருக்கீங்க, இந்த சேல் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டீங்க, யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அப்போ வந்து ஒயிட் பிளாக்ன்றது யாருக்கும் வெளியே தெரிய போகிறதில்ல, எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சட்டப்படி நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாமே வந்து ஒரிஜினல் அமௌண்ட்டை காட்டிக்கிட்டு ஒரிஜினல் அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் சட்டப்படி நல்லது. அதான் சட்டம் எதிர்பார்க்குது. ப்ராக்டிக்கலாக வரும்போது மக்கள் மாற்றி ஏதாவது செயல்படும் போது அதுக்கு உண்டான பிரச்சனைகளையும் வில்லங்கங்களையும் தேவையில்லாத விஷயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வருது. ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அக்ரிமெண்ட்டை பண்ணுறது யாருக்கு எப்படின்றத பொறுத்து இருக்கு. நீங்கள் செல்லராக இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட் போடுறத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை போட்டு தான் ஆகணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு கிளாஸ் போட்டுக்குங்க. செல்லரை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து 3 மாதம் தான் வேலிடு. 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துடணும். 3 மாதத்துக்குள்ளே முடிக்கலைன்னா இந்த அக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகப்பட்டுடும். ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சலேஷன்ற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவருக்கு 3 மாதம் கழித்து அவர் யாருக்கும் வேணும் எடுத்துக்கலாம். அவருக்கு வந்து வாங்குறவருக்கு வந்து இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா, நாளை பின்ன அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பாருங்கள், கேன்சலேஷன் தனிப்பட்ட முறை இன்னொரு தடவை கேன்சலேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த பை எஃப்ரில்ஸ் ஆஃப் டைம், இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது இல்லை வேலிடிட்டி இல்லாமல் போயிடுச்சு, அது திருப்பி ஒரு கேன்சலேஷன் தேவையில்லைன்ற மாதிரி நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணலாம். வாங்குவோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போடுறது உங்களுக்கு பாதுகாப்பானது. அப்போ ரெண்டுக்கும் பேலன்ஸாக என்னங்க, நீங்கள் உங்களுக்கும் இப்படி சொல்கிறீங்க, பேங்க் விற்கிறவங்களுக்கு போடாமல் இருக்க நல்லதுன்றீங்க, வாங்குறவங்களுக்கு போடணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டுக்கும் மீடியேஷனில் நீங்கள் என்ன சார் இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றா சொல்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜெனூனாக பார்ட்டி இருக்காங்க, ஜெனூனாக எல்லாமே இருக்குது, எல்லாமே பிடிவான இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பெட்டரோ அதை தான் நீங்கள் பண்ணுறது பதப்படுத்துறது. ஏன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, சட்டம் என்ன சொல்லுது, போட்டு தான் ஆகணும்னு சொல்லுது, போட்டுக்கோங்க. சட்டம் ஃபுல் அமௌண்ட் தான் காட்ட சொல்லுது, காட்டிக்கோங்க. பைபாஸ் பண்ணி போடணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அது தட் இஸ் டு பி டிசைடட் ஆன் கேஸ் டு கேஸ் பேசிஸ். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பொதுமுறைன்றதை வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இதுதான் நம்ம சேல் அக்ரிமெண்ட்டை பற்றி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணுறது யாருக்கு லாபம், பண்ணுனா என்ன கான்சிக்வன்ஸ் வரும், அது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும்ன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, வாங்குறவர் வாங்க வரல, அப்போ அதை கேன்சலேஷன் பண்ணணும். அது எப்படி கேன்சலேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தலைப்பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸ்யாக் சட்டம் அறிவோம், ரஸ்யாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனலும், அலி அசோசியேட்ஸ் சென்னை என்ற நம்ம வெப்சைட்லேயும் நம்மளுடைய எல்லா வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து உங்கள் சட்ட அறிவுகளையும் சட்ட தொடர்போட சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகமோ கன்சல்டேஷனோ தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
என்னோட டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து, சப்ஜெக்ட் டு மை டைம் அண்ட் அவைலபிலிட்டி, உங்களுடைய சந்தேகங்களையோ தீர்த்து வைக்க முடிந்தாலும், இல்லை உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன் கொடுக்க முடிந்தால் கொடுத்து என்னால் முடிந்த விஷயங்களை செய்கிறேன் என்று கூறி அடுத்த தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன், ரஸியா கலீல். நன்றி, வணக்கம்.